இன்னைக்கான டாப் சம்பவங்கள் என்னென்னு பார்ப்போமா? அதுல ஃபர்ஸ்ட் நம்ம ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த சட்டப்பேரவையோட முதல் கூட்டத்தொடர் இன்னைக்கு நடந்துச்சு. அதுல டிஎம்கே வரும்போதே ஆளுங்கட்சியான டிவிகேக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி நிறைய பதாகை எல்லாம் எழுதிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் டிவிகேக்கு அகைன்ஸ்டா பேட்ச் போட்டு வந்திருந்தாங்க. உள்ள நாங்க தெரிக்க விட போறோம் அப்படின்ற மாதிரி வந்தாங்க. ஆனா இன்னைக்கு கொஸ்டின் ஆன்சர் செக்ஷன் கிடையாது. சட்டப்பேரவையோட கூட்டத்தொடர் தமிழ்தாய் வாழ்த்தோட ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆளுநர் உரை 39 நிமிடங்கள் நடந்துச்சு. அந்த 39 நிமிடங்களுமே ஆளுநர் டிவிக்கே இந்த 1 மந்த்ல பண்ணியிருந்த எல்லா விஷயங்களையும் பாராட்டி பேசியிருப்பாரு. 2 இயர்ஸ்ல மக்களோட நம்பிக்கையை பெற்று பணபலத்தையும் தாண்டி வின் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பாராட்டி பேசியிருப்பாரு. 74 ஆண்டு வரலாற்றுல டிவிகே ஆட்சியில தான் அதிகாரத்துல பங்கு அப்படின்றது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்புறம் உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான் சிங்கப்பெண் அதிரடிப்படை, அப்புறம் ஊழலை ஒழிச்சது, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் பாராட்டி பேசியிருப்பாரு. அப்புறம் என்ன நடந்திருக்கும் உங்களுக்கே தெரியும். ஆளுநர் 39 நிமிஷம் பேசியிருந்தாரு. அந்த 39 நிமிஷமுமே டிவிகேவை பாராட்டி பேசியிருப்பாரு. உடனே ஆப்போனன்ட் சும்மா இருப்பாங்களா? கூட்டத்தொடர் முடிஞ்சதுமே வெளியே ஆளுநர் டிவிகே எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை அப்படியே வாசிச்சாரு. அதுக்கப்புறம் டிவிகே பாஜகவோட சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் இன்னும் வெள்ளி, திங்கள், செவ்வாய் அப்படின்னு இன்னும் 3 நாட்கள் நடக்க போகுது. அதுலதான் கொஸ்டின் ஆன்சர் செக்ஷன் நடக்க போகுது. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. செகண்ட், மின்சாரத்துறைக்குன்னு தனியா வெள்ளை அறிக்கையை நெக்ஸ்ட் வீக் நாங்க வெளியிட போறோம்னு அமைச்சர் நிர்மல்குமார் சொல்லியிருக்காரு. தேர்டு, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட மூத்த தலைவர் மகேந்திரன் அவர்கள் டிவிகேல ஜாயின் பண்ணியிருக்காரு. இந்த 1 மந்த்ல டிவிகே ஆட்சி பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவங்க ஊழல் இல்லாத ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஃபோர்த்து, பரந்தூர் விமான நிலையம் அமைக்க டிவிகே அரசு அனுமதிக்காது. அதுக்கு பதிலா வேற இடத்துல விமான நிலையம் அமைக்கிறது பத்தி நாங்க ஆலோசனை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் சொல்லியிருக்காரு.